श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते कुलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। श्रीरण्डुपुलितिरुवेंकटमुडयान् पारन्दच्चொன்ன படமுடையுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்தமஹாதேசிகாய நமः. தயாசதகத்திலே 59 ஸ்லோகங்கள் பிராப்தம். அந்த ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகத்தாலே இதெல்லாம் அனுபவிச்சுருக்கோம். அந்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்ட விஷயமானது இந்த திருமலையிலே எழுந்தருளிக்கக்கூடியதான வேங்கடநாதன் நம்முடைய சீனிவாசனாக எம்பெருமான் ஒரு பெரிய சிற்பின்னு சொன்னார். அவன் அசையும் அசையா சித்திரங்களை தயாதேவியான தூரிகைகளை கொண்டு வரைகிறான்னு சொன்னார். இந்த தயாதேவியே உனது தோற்றமாகிய ஓவியத்தினுடைய வண்ணம் தீட்டும் கருவியினாலே அநேக விதமான சித்திரங்களை எம்பெருமான் வரைகிறான். அந்த சித்திரங்களில் ரொம்ப அற்புதமான சித்திரங்கள் 2ன்னு சொன்னார். அது என்னன்னு கேட்டால் ஸ்ரீ ஆளவந்தாரம் பகவத் பாஷ்யகாரன்னு சாதிச்சு அப்பேற்பட்டதான அபியுக்தாள் நம் ஆச்சாரியாள் தயாதேவியினால உன்னிடத்திலே சரணமடைகிறார்கள். உன்னை தவிர வேறு கதி அவர்களுக்கு இல்லை என்று காட்டி அனன்ய கதித்துவத்தை சொல்லி அந்த மார்க்கமே சரியான மார்க்கம் என்று காட்டி போந்தார்கள் என்று சுவாமி தேசிகன் இந்த 59வது ஸ்லோகத்திலே அற்புதமாக சாதிச்சார். இப்போ அடுத்த ஸ்லோகம் 60வது ஸ்லோகம் பிராப்தம். இதில் சுவாமி தேசிகனுடைய விஷயம் என்னன்னு கேட்டால் ஸ்லோகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிருது ஹிருதயே தயே பிருதிதித காமஹிதே மஹிதே திருத விபுதே புதேஷு விததாத்மதூரே மதுரே விஷகிரி சார்வபௌமதயிதே மயிதே மகதீம் பவுக நிதே நிதேகி பவமூலஹரம் லஹரீம். ஒரு மாதிரி விருத்தமே அற்புதமான விருத்தம் இந்த ஸ்லோகத்தில். எடுத்த ஒன்று மிருது ஹிருதயேன்னு போட்டார். தயாதேவியினுடையதான அந்த அநேக விதமான பரிமாணங்கள் விசேஷணங்களை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சொல்லியாருது. மிருது ஹிருதயே தயேன்னு சொன்னார். ரொம்ப மிருதுவான இதயத்தை உடையவள், ஹிருதயத்தை உடையவள்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஏன்னா தயைக்கு உண்டான முக்கியமான குணம் என்ன, இந்த ஹிருதயம் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதை தான் சுவாமி மிருது ஹிருதயே தயே அப்படின்னர். பிரிதித காமஹிதே மஹிதே அப்படின்னர். தன்னுடைய ஆசையெல்லாம் வென்றவாள், அவளுக்கு ரொம்ப நலத்தை அளிக்கக்கூடியவளாக இந்த தயாதேவி இருக்கான்னு 2வது விசேஷணத்தை சொல்லியாருது. ரொம்ப பெருமை வாய்ந்தவளாக இருக்காவோ. திருத விபுதே புதேஷுன்னு சொன்னார். எப்படின்னா உத்தமமான ஞானிகள் அவளை அவளாக அந்த பிராட்டி தயா பிராட்டி இருக்கான்னு சொல்றார். விததாத்மதுரே மதுரே அப்படின்னர். இந்த ஞானிகளிடத்தை அறிவாளிகளிடத்தில் எது பரத்துவம் அறிஞ்சவா இருக்கா இல்லையா, அபியுக்தாள்னு சொன்னாலே சம்பிரதாயத்தில், அவளிடத்தில் தான் செய்யக்கூடியதான சில காரியங்களுடைய பொறுப்பை ஒப்படைத்தவளாக இந்த தயாதேவி இருக்காள்னு சொன்னார்.
ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடியவளாகன்னு ஒரு 6வது விசேஷணத்தை சொல்கிறார். அதற்கு மேலே மதுரேன பதத்தாலே சொல்லப்பட்டது அது. அதற்கு மேலே விஷகரி சார்வபௌம தயித்தே மயித்தே மகதீம் அப்படின்னு 3வது விரலை சாய்க்கிறார். இந்த விஷகிரிக்குண்டான ஈசன் இருக்கானே, சிற்றரசர், பேரரசர், சக்கரவர்த்தி, சார்வபௌமன்னு சொல்கிறாளே, சார்வபௌம பதம் ரொம்ப மேல்பட்ட பதம். அதனால் தேசிகன் இங்கே எடுக்கிறார். விஷகிரி சார்வபௌம தயித்தே அப்படின்னர். இந்த திருமலையில் விளங்கும் அரசனுக்கு ரொம்ப பிரியமானவள் அப்படின்னு சொல்கிறார். இது 7வதான விசேஷம் தயாதேவிக்கு. அடுத்தது இந்த மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவள். எங்கே சுபம்னு இருக்கோ அங்கே தயை என்ற பிராட்டி இருக்கா. அப்பேற்பட்ட தயாதேவியே என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, பவுக்க நிதே நிகிதே பவமூலஹரம் லகரி அப்படின்னு சொன்னார். இந்த ஜீவாத்மாக்களுக்கு சம்சாரமாகிய ஒரு காலராத்திரி இருக்கு, ஒரு பெரிய விருட்சம் ஆலமரம், அதை அசைக்கவே முடியாது. இப்படிப்பட்டதான சம்சாரமாகிய பெரியதொரு ஆலமரத்தை வேரோடு சாய்க்கக்கூடியதான பெரியதொரு உனது தயை என்ற வெள்ளத்தை நீ என்னிடத்திலே செலுத்து அப்படின்னு பிரார்த்தனை சுவாமி தேசிகன். நீ அது மேலே உன்னோட தயை என்னுடைய சம்சாரமாகிய ஆலமரத்திலே மோதித்துனாக்கா அது வேரோட பிச்சுன்னு போயிடும், உனக்கு சம்சாரமே இருக்காது. அதுக்கு பிரார்த்தனை பண்ணுற சுவாமி தேசிகன். அதனாலே இந்த ஸ்லோகத்தில் ஒரு 8 விதமான விசேஷணங்கள் இந்த தயாதேவிக்கு அத்புதமாக காட்டியாது சுவாமி தேசிகன். அதன் மூலமாக தயாதேவியினுடைய விசேஷங்களை சொல்லி அந்த தயினிடத்திலே சரணாகதி அனுஷ்டிக்கப்படுகிறது. இங்கே 8 விதமான விஷயம் கூறினார். அதுவும் மிகவும் ரொம்ப அழகான விசேஷணங்கள் சுவாமி தேசிகன் காட்டப்பட்டது. ஏன்னா ரொம்ப நம்மளுடைய ஹிருதயத்திலே நம் மார்த்தவம் ஒன்று இல்லைன்னா அவள்கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ண முடியாது. ஒரு கனிவு இருக்கணும், ஒரு தயை இருக்கணும். ஆசைகளெல்லாம் வென்றாதான் நமக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும். அந்த ஆசை போச்சுன்னா எம்பெருமானிடத்தை ஒரு அனுராகம் பொழியும் போது எம் பெம்மானோட ஒத்தே சென்று அங்குள்ளங்கூட கூடித்தகல் நல்லுரைப்பேன்னு சாதிச்ச சுவாமி நம்மாழ்வார். அனுராகம் வரணும் எம்பெருமானிடத்தை. ஒரு என்னை இவர் ரட்சிப்பான் விசுவாசத்தோட கூடியதான இவனே கதி அனன்யகதித்துவத்தை காட்டணும். மற்றவாளுக்கு ஹிதமாக இருக்கணும். இப்படி தயாதேவி இருக்கான்னு சொன்னார். இவள் இதத்தை காண்பிப்பதால எம்பெருமானுக்கும் ரொம்ப மகிமை ஜாஸ்தியாகுது. மகிதயித்தேன்னு சொன்னார். இவளுக்கும் மகிமை வேண்டுமா அப்படின்னு கேட்டால் இவள் மகிமையாலே அவனுக்கு மகிமைன்னு சொன்னான். ஞானிகளுடைய சகல பாரங்களையெல்லாம் தான் தாங்கிண்டு இந்த யோகக்ஷேமத்துக்கு இந்த ஞானிகளிடத்தில் சில பொறுப்புகளை கொடுக்குறா தயாதேவி. அதுதான் சரணாகதி அனுஷ்டித்து ஜீவாத்மாக்களை வைகுண்டத்துக்கு அனுப்பக்கூடியதான அந்த பொறுப்பை இந்த அபியுக்தாள்கிட்ட அளிக்கிறா தயாதேவி. ரொம்ப மதுரமாக இருக்கா, நமக்கெல்லாம் ரொம்ப பிரியமாக இருக்கா, பெருமாளுக்கு சந்நிகிதையாக இருக்கா. இவ மதுராபதியின் துணுவையாலே மனைவியானதாலே ரொம்ப மதுரமாக இருக்கான்னு சொன்னான். தேனில் எளிய பிரானை இவள் மணந்தவளாக இருக்கா. பெரியாவா சொல்லும்போது தேனில் இனிய பிரானே சண்பக பூச்சூட்டவாரான்னு கூட்டர் பெருமாளை. அதை விட முக்கியமானது சாரபௌமனின் மனைவி. இந்த லோகத்துக்கெல்லாம் எவன் சிருஷ்டிகர்த்தாவோ, எவன் ஆட்சி பண்ணுறானோ, கலியுக கண்ணனா எவன் இருக்கானோ அந்த பெருமாளினுடைய சகியாகவும் மனைவியாக இருக்காயவோ. அதை இவளை விட்டால் சொரூபநாசம் அடைஞ்சிருமோ என்ற பயம் இருக்கு. ஏன்னா இவருடைய தயை முக்கியமாக இருக்கு எல்லாருக்கும். இதற்கெல்லாம் சிகரமாக என்ன சொன்ன, எப்பவும் சர்வமங்கலம், சர்வமங்களதாயிரின்னு சில பேர் சொல்லாது. சர்வமங்கலம் உண்டான இருக்கு, அதற்கு இருப்பிடமாக இந்த தயாதேவி இருக்கான்னு சொல்றா பெரியவா.
இவ்வாறு 8 விதமான சம்போதனங்களை சுவாமி தேசிகன் இந்த தயாதேவிக்கு ஒரு விசேஷணமாக சொல்லி, எப்படி சுவாமி நம்மாழ்வார் பிரபஞ்சன சந்தான கூடஸ்தரான நம் சுவாமி நம்மாழ்வார் ஆரம்பத்திலேயும் இறுதியிலேயும் எப்படி சரணாகதி பண்ணாட உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று காட்டினாரோ அதை போலே சரணாகதி தர்மந்தான் வசத்தி. அதனாலே உன்னுடைய அனுகிரகத்தாலே என்னுடைய அந்த சம்சாரமாகிய பெரிய ஆழ விருட்சம் வேரோடு அரித்து போகுமா, உன் தயை வெள்ளத்தை என்மேல் பாய்ச்சு அப்படின்னு கேட்டுக்கிறேருங்க. இதோட இந்த 51லேருந்து 60 அந்த ஸ்லோகம் 10 ஸ்லோகம் ஒரு பதிகம் முடிகிறது. ஒவ்வொரு பதிகத்தையும் சுருக்கமான விஷயத்தை நாம் பார்த்துருப்போம். ரொம்ப அதிகிருப்புணனும் நித்தியத்தனியாக இருக்கக்கூடியதா என்றும் ஆபிமுக்கியம் உள்ளவரிடத்தை அகத்தை அந்த பாபத்தை எல்லாம் சரஸ்வதி போலே சமணம் பண்ணுகிறான்னு சொன்னார் முதல் 2 ஸ்லோகத்தில். சாதாரண மக்களுக்கும் ஒரு சாதாரண ஜீவாத்மா இருக்கு, அவளுக்கு இந்த தாபத்தை போக்குவதற்கு என்ன பண்றான்னா ஒரு பக்கமான விளையாட்டு விளையாடி பலனளிக்கிறா. தேவகங்கையை போலே மனுஷாருடைய தாபத்தை எல்லாம் போக்கி பாவங்களை போக்கி அனுகிரகம் பண்றா. மத்ஸ்யஹம்சாதி கூர்மா இத்தியாதி அவதாரங்கள் எல்லாம் பெருமாள் எடுத்தது போலே எப்படி கங்கையில் மிதக்குமோ அதை போலே தயை வெள்ளத்திலே அதெல்லாம் மிதக்கிறதுன்னு சொன்னார். அவளது தயையே உலோகத்திலே சிறந்த தயைன்னு எடுத்து காட்டினார். லௌகிகமான திருஷ்டாந்தத்திலே அது அசைவற்று இருக்கும். ஆனால் எப்படி வேலை பண்ணுன்னா எம்பெருமானார் ஸ்ரீ ஆளவந்தார் ஆகியோருடைய அபியுக்தாள் இருக்காளே நம்மளுடைய ஆச்சாரியாள், அவா மூலமாக நமக்கு அவருடைய கருணையை காட்டுறா, சரணாகதி தர்மத்தை காட்டுறா. அவா சொல்லும்படியான ஒப்புதலை நாம் ஏற்றுக்கணும்னு சொல்கிறா. இதெல்லாம் விட எப்படி எப்பவும் சர்வ மங்களதாயினியாக இருக்கான்னு சொல்கிற சுவாமி தேசிகன். மகதீம் லஹரீம் நிகிதே என்று சுவாமி தேசிகன் அந்த தயாதேவி சரணடைகிறார் அப்படின்றது இந்த 60வது ஸ்லோகத்தை நாம் தெளிந்த விஷயம். தற்பூர்வம் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லப்பட்ட ஒரு வரி கருத்துக்களையும் நம்ம இப்போ பார்த்தோம். அதனால் இது பர்யந்தம் சரணாகதி முக்கியம்னு சுவாமி தேசிகன் காட்டி, என்னுடைய காலராத்திரி என்று சொல்லப்பட்டதான பெரிய ஆலமர விருட்சம் போலே இருக்கக்கூடியதான் என்னுடைய சம்சார பந்தம் அறுக்கணும்னா உன் தயை ஆகிய வெள்ளம் என் மேல் பாயணும்னு பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.